ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பேச்சு சந்தனன் அவர்கள் முதல் பகுதியில் பேச போகிற தொடர்ச்சியை இப்போ இரண்டாம் பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க. ஆமாம், சந்தானம் மீண்டும் காமெடியன்னு சொல்ல முடியாது. படத்தில் இன்னொரு ஹீரோவாக அவர் வரார். அதான் இப்போ சர்தார் 2 அந்த படத்தில் ஒரு ஜெயில் கைதி கேரக்டர் ஒன்று வரும். அது பெருசாக ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஃபைட் இருக்கும், அதோட படம் முடியும். அவர் யார் என்னங்கிறதெல்லாம் பார்ட் 2ல் வரும். விஷாலுக்கு எல்லா கிரகமும் உச்சத்தில் இருக்குது. இந்த ஆஃப்டர் மதகஜராஜா அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி பெரிய ஹிட்டு, மதகஜராஜா அதை விட பெரிய ஹிட்டு. கேங்கஸ் அப்படின்ற படத்துக்கான ஒரு விஷயம். இதுவும் பார்த்தீங்கன்னா April 24 ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இந்த படத்தோட ட்ரைலர் இப்போதைக்கு ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம். ஐயோ, நான் பார்த்துட்டு ரொம்ப அசந்து போனேன். ஓகே. என்னென்னா, நம்ம வடிவேல் எதிர்பார்த்துட்டே இருக்கோம், எப்படா வடிவேல் நம்மளை சிரிக்க வைக்க போகிறாரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த வண்டி பக்கத்தில் வரும், பிரேக் அடிக்காமல் போயிடும். ஐயோ என்னடா இது காலி பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கும். இந்த வண்டி நம்ம நோக்கி வருது, பார்க்கும்போது அறிகுறிகள் எல்லாமே பிரமாதமாக. ஏன்னா அந்த பழைய வடிவேலை நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். ஓகே. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் சிரிப்பு வருது. அடாடா சூப்பராக பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த கெட்டப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால் இந்த படத்தில் வடிவேல் ஏமாற்ற மாட்டாரு, நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே ஓகே. அதில் இன்னும் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது சில கெட்டப்லாம் இன்னும் மறைச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2-3 கேரக்டர்ஸ் மட்டும்தான். ஆமாம், மொத்தம் 5 கெட்டப்பு. ஆமாம், அதில் ஒரு 2-3 தான் வருது. ஆமாம் சார். ஸோ அப்போது இந்த ட்ரெய்லரு, மியூசிக்கு, சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா மிரட்டலாகவே இருக்குது. பட் இந்த படம் ரொம்ப ஒரு கேங்கர்ஸ், அதாவது அவர் சொல்லுவார் ஒரு இதில், என்னது கை மட்டும் ரொம்ப இளமையாக இருக்குது, மூஞ்சி புத்தி கழுத்துக்கு கீழே யோகா பண்ணுற சார். ஸோ அதான் வடிவேல். ஸோ ரியலி ஃபேண்டாஸ்டிக் டைலாக், மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ படத்தை பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். ஓகே சார். சரி, இருந்தாலும் இந்த ஒரு காமெடி ஜாம்பவானுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சந்தானமும் ப்ளஸ் நம்ம ஆர்யா, இவங்க 2 பேரோட காம்போவில் பாசன்ற பாஸ்கரன் இன்னைக்கு வரையும் அது எவர்கிரீன் தான். ஸோ அந்த படத்துடைய பாகம் 2 எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, சந்தானம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாருன்னா வேறு லெவலில் இருக்குன்னு. ஸோ அதுக்கு ஒரு விடை கிடச்சிருச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், சந்தானம் மீண்டும் காமெடியன்னு சொல்ல முடியாது. படத்தில் இன்னொரு ஹீரோவாக அவர் வர. ஓகே, ரைட். அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆமாம், பாவம் நம்ம ஏதாவது சொல்லி ஒரு வராமல் போயிடுவார். அதனால் நிச்சயமாக சந்தானம் மற்ற நடிகர்களோடு இணைந்து நடிப்பதை இந்த படத்தில் தொடரணும். இப்போ ஆக்சுவலாக சிம்புவோட படத்தில் கூட கமிட் ஆக போகிறதா ஒரு தகவல் இருக்குது. STR 49ல் சந்தானத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் போல இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிம்பு மாதிரியோ தனுஷ் மாதிரியோ இன்னும் மற்ற நடிகர்களோடு இணைந்து சந்தானம் மீண்டும் வந்தாருன்னா நம்ம காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. அப்படி ஒரு நிறைவான படங்களாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த பாசன்கிற பாஸ்கரன் 2 பார்ட் 2ல் வரப்போகிறாரு. அதே கேங் அப்படியே வரணும். அந்த லொல்லு சபா டீம் ஒன்று, சாமிநாதன்லாம் இருப்பார், அவரெல்லாம் வரணும். அவரெல்லாம் விட்டுட்டு இவங்க யோசிக்க கூடாது. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒருவேளை எதிர்பார்க்கலாம் சார், நிச்சயமாக. ஏன்னா அதே டீம் இன்னும் சில விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சொல்லும் போது சில ஞாபகம் வருது சார். ஏன்னா இப்போது நிறைய பேர் இப்போ ஒரு வடிவேல் சாருக்கான ஒரு சில ப்ராஜெக்ட்டும் இப்போ தான் அடுத்தடுத்து வருது. ஸோ இவரும் இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இன்னும் மற்ற சக நடிகர்கள்லாம் நிறையா சின்ன யார்கிட்டையாவது எங்கேயாவது ஒரு படத்தில் கூட வருவாங்க. இப்போ யாரும் அதுக்கான விஷயங்கள் விடை கிடைக்கல. காமெடியிலே அவங்க வடிவேலோடு. ஆமாம் சார், வடிவேல் அவர்களோட இல்லை, அவங்களோடு இருந்தவர்களோட அவர் திரும்ப ட்ராவல் பண்ண விரும்பலை. ஓகே ஓகே. அது என்ன காரணம்னு தெரில. அது அவரை கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாரு. பட் இவங்களும் ஒரு பெரிய முயற்சி எடுத்தாங்க. எப்படியாவது வடிவேலோட சேர்ந்து நம்ம பழைய மாதிரி இந்த கூட்டணி அமைக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு வடிவேல் இடம் கொடுக்கவே இல்லை. வடிவேல் மீண்டும் நடிக்க வரும்பொழுது, அதாவது ஒரு கேப்புக்கு பிறகு வரும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, நாய்சேகர் 2 அந்த நாய்சேகர்னு ஒரு படம் இல்லையா, அதில் அவரை பார்க்குறதுக்கு இவங்க எல்லாமே பொக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவருடைய பழைய கேங் எல்லாமே போயிருக்காங்க. நம்ம இவரை சிங்கமுத்தை தவிர பாக்கி எல்லாருமே போயிருக்காங்க. அவர் யாரையுமே பார்க்க விரும்பலை அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் திரும்பி வந்துட்டாங்க ஏமாற்றத்தோட. அவர் ஒரு புது கேங்கோட தான் அதில் காமெடியெல்லாம் பண்ணியிருந்தார்.
அதனால் அவர் பழைய கேங்கை ஏதோ ஒரு வகையில் வெறுக்கிறார். அது தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே சார். அப்புறம் எஸ்ஜே சூர்யா அவர்களை பற்றி பேசியாகணும். ஏன்னா இப்போ வர்ற படங்களில் வந்து அவர் இல்லாத ஒரு படமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி சில நடிகர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தாங்கி நிற்கிறதுனா இவர் தான் அப்படின்ட்டு. இவர் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லனாக இருந்தாலும் சரி, இவர் ஹீரோவாக பண்ணாலும் சரி, ஸோ ரெண்டுக்குமே ஒரு தனித்துவம் நிறைய கொடுத்துட்றாரு. பட் இப்போ வந்து அந்த வில்லத்தனத்துக்கு அப்படின்னா வேற யாரும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரகுவரன் சாருக்கு அப்புறம் இப்போ வந்துக்கான பிளேஸ் யாருக்குமே கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை இவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவார், ரகுவரன் சாரே மறக்க வச்சுருவாருன்ற மாதிரி தான் இருக்குது. பட் சர்தார் 2ல் அவர் பண்ணுறாரு. அண்ட் குட் பேட் அக்லிலையும் அவர் தான் அப்படின்ற ஒரு பேச்சுகள் வேறு இருக்குது. ஸோ இந்த 2 படங்களை பற்றியும் ஒரு காம்போ சொல்லுங்கள். அதான் சர்தார் 2 வந்து அந்த படத்தில் ஒரு ஜெயில் கைதி கேரக்டர் ஒன்று வரும். அது வந்து பெருசாக ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஃபைட் இருக்கும், அதோட படம் முடியும். அவர் யார் என்னங்கிறதெல்லாம் பார்ட் 2ல் வரும். அவருக்கு தான் இந்த படத்தில் மெயின் ரோல். ஓகே ஓகே. ஃபைட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. கார்த்தி நடித்த படத்துலேயே பெரிய பட்ஜெட் படம் அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பண்ணுறாங்க. இதில் எஸ்ஜே சூர்யா இருந்தாருன்னா அடிஷ்னல் சக்கரை தான் நமக்கு. அவர் வந்து அவர் வர்ற படங்கள் எல்லாமே நம்ம அவரை ரொம்ப ரசிப்போம். அப்படி தான் அவர் ஒவ்வொரு படமும் நடிப்பார். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் அவர் ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ அதனால் அது வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக வருது. ஓகே. ஸோ அதனால் அது அந்த சர்தார் 2. வேறு என்ன படம் சொன்னீங்க? குட் பேட் அக்லிலையும். குட் பேட் அக்லி அதுதான் உங்களுக்கு அவர் எஸ்ஜே சூர்யாவே பல இடங்களில் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க்காண்டனிலையும் பழக்கியிருப்பார். நிச்சயமா. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியில் ஒரு டச் என்ன அப்படின்னு சொல்ல போனால், வாலி படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு நடிகர். ஸோ அவர் கூடயே வந்து ஒரு வில்லனை நடிக்கிற அளவுக்கு அப்போ இவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அஜித்தே கொஞ்சம் வியந்து கூட பார்ப்பார். ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜெயசூர்யாவை அவன் தான் சொல்லுவார். அவர் டேய் அப்படிம்பாரு. ப்ரெஸ் மீட்லேயே உட்கார வச்சு இவன் வந்து இப்படி சொன்னான் அப்படி சொன்னான் பாரு. அவர் வந்து அஜித் சார் அப்படிம்பாரு. என்னென்னா வசந்த்கிட்ட அவர் இருந்தார். வசந்தும் அஜித்தும் ஒரு சின்ன மனத்தாங்கல்ல பிரிஞ்சாங்க. அப்போ அஜித் என்ன பண்ணார், உன்னுடைய அசோசியேட்டே நான் உன்னோட பெரிய ஆளாக்கி காட்டுறேன்னு தான் வெளியில் கூப்பிட்டு வந்தது அவரை. ஓகே ஓகே. கூப்பிட்டு வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் அந்த படம் வந்து ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதிரி புதிரியான ஹிட்டு. படம் ரிலீஸ் ஆகி அப்படி ஓடிச்சு. அந்த ப்ரெஸ் மீட்லலாம் எஸ்ஜே சூர்யாவை அவ்வளோ நம்ம தம்பி தானே அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுவார். இன்றைக்கி எஸ்ஜே சூர்யாவை எல்லாருமே இண்டஸ்ட்ரியை வந்து சூர்யா சார்னு அப்படி வந்து அவர் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிட்டார். பட்டு அந்த ஒரு ஃப்ளோரில் அவங்க 2 பேரும் அந்த பழைய மாதிரி பழகுவாங்களா, அல்லது இந்த சமூகத்துக்காக வாங்க சூர்யா சார்னு அஜித் சொல்லுவாரா அப்படின்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பட் அது ஒரு நல்ல ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, எஸ்ஜே சூர்யாவுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஆளாகி நம்ம வந்து பழைய அஜித் சாரை பார்க்குறோமே அப்படின்லாம் இருக்கும்ல. இல்லை அவர் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எஸ்ஜே சூர்யா அவர்கள் ரொம்ப தன்மையானவர் கூட. இவர் ரொம்ப வேணாம் ஒரு ஃபஸ்ட்டு எஸ்கே அவர்கள் வந்து அந்த ஜோடி இதில் அப்போ நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தார். அப்புறம் ஒரு நிகழ்ச்சியில் நடனம் ஆடிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு இவர் வந்து ஒரு கெஸ்ட்டாக போகிறாரு. அப்போ அந்த ஜட்ஜஸாக இருக்கும்போது இவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார். அப்போ பேசும்போது கூட அவர் வந்து எஸ்கே அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்பொழுது, ஆனால் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எஸ்கே சார் அப்படின்றத தவிர்த்து வேறு எந்த இது இல்லை. அதே மாதிரி யாரை பேசினாலும் சார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல மனிதராக சினிமாவில் இருக்காருன்றது சூப்பர் சார். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நாள் வந்து விஷால் அவர்களை பற்றி நம்ம பேசவே இல்லை. இப்போ அவர் வந்து பேசுகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். என்ன அப்படின்னா, பல நடுக்கத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு திடுக்குன்னு ஒரு விஷயம், அவரே வந்து படம் தயாரித்து படம் வந்து இயக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவரும் நடிக்க போகிறாரு. துஷாரா விஜயன் தான் அந்த படத்துக்கு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு சொல்கிறது. இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை அவர் டைரக்ட் பண்ணுறாருங்கிறது கொஞ்சம் புது தகவல் தான். மற்றபடி வந்து அவர் ஒரு படம் நடிக்கிறாருங்கிறது கேஷுவலான ஒரு விஷயந்தான். இன்னொன்று என்னென்னா, இப்போ விஷாலுக்கு வந்து எல்லா கிரகமும் உச்சத்தில் இருக்குது. இந்த ஆஃப்டர் மதகஜராஜா வந்து அதுக்கு முன்னாடி மார்க்காண்டனி பெரிய கிட்டு, மதகஜராஜா அதை விட பெரிய கிட்டு. இப்போ வந்து அவர் அந்த மாதிரி ஏறுமுகத்தில் இருக்கார். நடுவில் வந்து விஷாலுக்கு யாருமே ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடாது, அவரை வச்சு படம் பண்ணக்கூடாது, அவருக்கு ரேட்டு போடுங்க அப்படி இப்படின்னு பெரிய விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர் 2 வெடிகுண்டை வெடிச்சிட்டு வந்துட்டார் அவர். இப்போ இந்த நேரத்தில் அவர் படங்களுக்கு ஒரு பெரிய வாண்டட் இருக்கும். அது அவரே டைரக்ட் பண்ணுறாருங்கும்போது அவருக்கு
நீண்ட கால அனுபவம் உண்டு. அவர் அர்ஜுன்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமா, அவர் ஆமா. அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்தே அவர் வந்து படம் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா பேசிக்கலாகவே அவர் ரொம்ப வசதியான குடும்பத்து பையன். நினச்சா அவரே கூட டைரி பண்ணி ஒரு படம் எடுத்துருக்கலாம் அப்போ. பட் அவரும் இன்னும் அனுபவங்களை சேகரிச்சுட்டு வருவோமேன்னு வெயிட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் கழித்து வந்திருக்கிறாரு. இப்போ துஷாரா விஜயனை பொறுத்தளவுக்கு அவங்க பிரமாதமான நடிகையாக இருக்காங்க. இப்போ ஒரு பொம்பளை எஸ்ஜே சூர்யான்னு வச்சுருக்கேன் அப்படி நடிக்கிறாங்க. ரொம்ப சின்ன மெல்லிய உணர்வுகளெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. எனக்கு தெரிந்து பாலு மகேந்திராட்ட ஒரு சோபா இருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு அடுத்த தலைமுறை சோபாவா துஷாரா விஜயன் இருக்காங்க. சூப்பர் சூப்பர், பிரமாதமான நடிகை. கண்டிப்பா ஸோ இப்போ கண்டிப்பா இவங்க நடிக்கும்போது இப்படி கண்டிப்பா. ஏன்னா துஷாரா விஜயன்றது நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையா, மாரியம்மான்னு தெரியும். சார்பாட்டா மாரியம்மா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். So, அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர், நல்ல ஃபாஸ்ட் பீட்டர்னு ஒரு நடிகை. ஆமாம், தேர்தல் நெருங்க நெருங்க பல கட்சியிலேருந்து அங்கே வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பல பேர் வந்து அங்கே துண்டுகளை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ விஜய் சொன்னது என்னென்னா, ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜியும் அப்படி இருந்தவர் தான். ஆர்ஜே பாலாஜிக்கு எல்கேஜின்னு ஒரு படத்தை கொடுத்தது ஐஸ்வரி கணேஷ் தான். இப்போ அவர்கிட்ட போய் கதையை சொல்லும்போது நல்லாயிருக்கு, நீங்கள் அப்படியே அங்கேருந்து இந்த பக்கம் வாங்க அப்படின்னு உள்ளே கொண்டு வராரு. ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தை வந்து இவர் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. ஆனால் இவர் வந்து இவருக்கு சப்போர்ட்டிவாக இவர் போய் நிற்கிறாரு, இவர் எதிர்த்து நிற்கிறாருன்றது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது யாருன்றதை அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.